இது நார்த் அமெரிக்கா அண்ட் அப்படியே இது வந்து சவுத் அமெரிக்கா. இங்கே யூரோப் இருக்குமா, அப்படியே கீழே வந்தால் ஆஃப்ரிக்காவா, அண்ட் யூரோப்போட எக்ஸ்டென்ஷன் இது ஃபுல்லாக ஏஷியா, இது ஃபுல்லாக ஏஷியா. இங்கே ரஷ்யா இருக்கும், ஆஸ்திரேலியா இருக்கும். இதெல்லாம் வேர்ல்டு மேப்பு. நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, யூரோப்பு, ஏஷியா, ஆஃப்ரிக்கா, ரஷ்யா, ஆஸ்திரேலியா. இந்த உலகத்தோட பணக்கார நாடுகள்லாம் எங்கே இருக்குது இந்த குளோபல் மேப்பில் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணால் ஒரு பேட்டர்ன் தெரியுது. நீங்கள் ஒரு கோடு போட்டிங்கன்னா இந்த உலகத்தோட நார்த் சைடில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் தி கண்ட்ரி பணக்கார கண்ட்ரியாக இருக்குது. நார்த் அமெரிக்கா, யூரோப்பு, ஒன்னே ஒன்று சொன்னால் ஆஸ்திரேலியா எடுத்துக்கலாம், ஆஸ்திரேலியா எக்ஸப்ஷன். இந்த லைனுக்கு கீழே இந்த லைனுக்கு ஒரு பேர் வைக்கலாம், இன்டர்நேஷனல் லெவலில் சொல்லப்பட்ட லைன், பிராண்ட் லைன். இது ரொம்ப ரொம்ப வந்து புதிய பாயிண்ட் கிடையாது, ரொம்ப பழைய ஃபேக்ட். ஸோ அது விஷயம் கிடையாது. ஸோ எப்படி வந்து நார்த்தன் சைடில் பணக்கார நாடுகள்லாம் இருக்கோ, அப்போ ஆப்போசிட்டாக என்ன இருக்குது, சவுத் சைடில் ஆஃப்ரிக்கா, சவுத் அமெரிக்கா, லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரீஸ், ஏஷியா எல்லாமே டெவலப்பிங் கண்ட்ரீஸ். ஸோ குளோபல்லே ஒரு பேட்டர்ன் இருக்குல்ல. ஆக்சுவலாக அதுக்கு ஒரு தெரிய இருக்குங்க, ஏன் குளோபல் நார்த் வந்து பணக்கார நாடாக இருக்குது, குளோபல் சவுத் ஏன் வந்து டெவலப்பிங் போலர் ரீஜனாக டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஒரு சிம்பிள் தியரி இருக்குங்க. அதாவது இந்த குளோபல் சவுத் எடுத்துட்டிங்கன்னா இந்த கண்ட்ரீஸில் ஜியாகிரபிக்கலாக சம் வெல்த்தி கண்ட்ரியாக இருக்கும். அதாவது ஃபாரஸ்ட் பயங்கரமாக இருக்கும், நல்லா மழை பெய்யும், ஃபுட் அவைலபிலிட்டி நிறையா இருக்கும். ஃபுட் அவைலபிலிட்டிலாம் நல்லா இருக்கும்போது நமக்கு டெய்லி லைஃபே எப்படி இருக்கும், சாட்டிஸ்ஃபைபிளாக இருக்கும். எழுந்திருப்போம், சாப்பிடுவோம், கல்ச்சரை என்ஜாய் பண்ணுவோம், ஹாப்பியாக இருப்போம், தூங்கிடுவோம், அடுத்த நாள் லைஃப் சேம் ரொட்டீன். அப்போ இந்த பகுதியில் சிவிலைசேஷன் வேறு லெவலில் இருக்கும், ஆர்ட், கல்ச்சர், மியூசிக்லாம். பட் டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிலாம் அதில் வர வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்களுக்கு நீடே தேவையில்லை, ஒரு பெரிய சயின்ஸ் ஒரு டூல் தேவை அப்படின்றது தேவை கிடையாது. ஏன்னா ஃபுட் அவங்களுக்கு ஈஸியாக கிடைக்குது. பட் நார்த்தனில் பார்த்தீங்கன்னா எல்லாமே எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சரில் இருக்கிற பகுதிகள். அப்போ அவங்களுக்கு தினசரி லைஃப்பில் ஃபுட் கிடைக்கிறது ரொம்ப கம்மி. நம்ம ஹிஸ்ட்ரியில் பார்த்துருப்போம்ல, எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர் இருக்கிற ஊரில் வந்து ஃபுட் ரொம்ப அவைலபிலிட்டி கம்மியாக இருக்கும். ஃபுட் அவைலபிலிட்டி கம்மினா பாப்புலேஷனுக்கு சாப்பாடு தந்தாகணும். அப்போ என்ன பண்ணி ஆகணும், எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஆகும். எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு டெக்னாலஜி தேவை. யார் டெக்னாலஜிக்கு, எந்த கண்ட்ரி கிட்ட டெக்னாலஜி இருக்கோ அந்த கண்ட்ரி பணக்கார நாடு. அப்போது ஜியாகிரபிக்கலாகவே அந்த நீட் தான் ஆகுது, சயின்டிஃபிக் இம்ப்ரூவ் பண்ணுது. சயின்டிஃபிக் இம்ப்ரூவ் பண்ணதுனால டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகுது. அந்த டெக்னாலஜி வச்சுக்கிட்டு அந்த டிஃபென்ஸ் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, ட்ரைபல் பீப்புளாக இருக்கிற குளோபல் சவுத்தை அடிமையாக்குறாங்கல்ல. இப்போ தானே உருவாக்குது, காலனைசேஷன் உருவாக்குது. அந்த காலனைசேஷன்ல இருந்து அந்த அடிமைத்துவத்துல இருந்து இப்போ வராங்க 1920s, 40s, 50s, 60s. இந்த 1900 எடுத்தாலே இங்க இருக்க குளோபல் சவுத்துக்குள்ள ஒவ்வொரு கண்ட்ரிஸா விடுதலை அடைஞ்சிட்டே இருக்கும். அதுல விடுதலை அடைஞ்ச ஒரு கண்ட்ரி தான் என்னது, இந்தியா. இப்போ 1940s, 50s, 60sலாம் குளோபல் சவுத்துல ஒரு கண்ட்ரி எது, இந்தியா. அப்படி அர்த்தம், விடுதலை அடைஞ்சு காலனைசேஷன்ல இருந்து விடுதலை அடைஞ்சு தன் கண்ட்ரியை வந்து சேஃபாக பார்த்துக்கிட்டு பாவர்ட்டி இல்லாமல் மக்களோட எம்ப்ளாய்மெண்ட்டு, ஃபுட்டு இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, தன்னை வந்து சேஃப்கார்ட் பண்ணிக்கிறதுக்கு, சஸ்டெயின் பண்ணிக்கிறதுக்கு உருவான கண்ட்ரீஸ்ல ஒரு கண்ட்ரி இந்தியா. இட் இஸ் ஒன் அமாங் தி கண்ட்ரி தி புவர் கண்ட்ரி ட்ரைஸ் டு டெவலப் இட் செல்ஃப் டூரிங் தி 1940s, 50s. கரெக்டா? ஸோ இந்த குளோபல் சவுத் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நம்ம என்ன பண்ணுறாங்க, இப்போ தான் டெவலப் ஆகுறாங்க. இந்த ஸ்டோரி புரிஞ்சுல. இப்போ அடுத்து போகலாம். இப்போ யோசிங்களேன், இந்தியா விடுதலை அடைஞ்சு 75 இயர்ஸ் ஆகுது. இந்த 75 இயர்ஸில் நம்ம சொன்னோம்ல, காலனைசேஷனில் வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸில் அடிமைப்பட்டு இருந்த இந்தியா அதே மாதிரியா இருக்கு, புவர் கண்ட்ரியாக இருந்துச்சு. சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்பட்டோம், சாப்பாடு வாங்கணும், சாப்பாடு உற்பத்தி பண்ணோம். இப்போ எல்லாருக்கும் சாப்பாடு போடுறோம், எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். அப்போ பூரர் கண்ட்ரியாக இருந்த இந்தியா டெவலப்பிங் கண்ட்ரியாக மாறுது. லாஸ்ட் 75 இயர்ஸில் இந்தியாவோட ஃபேஸ் என்ன ஆகிட்டே இருக்கு, குளோபல் பொசிஷனில் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குல்ல. ஸோ இப்போ 2020, 2024 இந்த டைம்லலாம் இந்தியான்றது குளோபல் சவுத்தில் ஒரு கண்ட்ரி கிடையாது. இந்த குளோபல் சவுத் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் இருக்குல்ல, இந்த டெவலப்பிங் கண்ட்ரீஸ்லேயே டாப் கண்ட்ரியாக இருக்கிற ஒரு கண்ட்ரி இந்தியா. எப்படி வந்து குளோபல் நார்த்தில் பணக்கார நாட்டில் ஒரு பெரிய நாடு யூஎஸ்ஏவோ, டெவலப்பிங் கண்ட்ரீஸில் ஒரு பெரிய வாய்ஸ் தர கண்ட்ரி வந்து இந்தியா. அப்போ டெவலப்பிங் கண்ட்ரியாக உருவான இந்தியா வந்து ஒட்டுமொத்த டெவலப்பிங் கண்ட்ரியோட வாய்ஸாக மாறி இருக்குல்ல. இதான் இந்தியாவோட ஹிஸ்ட்ரி. இன்டர்நேஷனல் ரிலேஷனில் குளோபல் ஹிஸ்ட்ரியில் இந்தியாவோட ரோல் இது புரிஞ்சா? ஸோ குளோபல் சவுத்தாக இருக்கிற ஒரு கண்ட்ரி டெவலப் ஆகிட்டே இருக்கு, இம்ப்ரூவ் ஆகுது. இப்போது எந்த மீட்டிங் போனாலும், யூஎன்ஓ போனாலும் சரி, கிளைமேட் சேஞ்ச் போனாலும் சரி, ட்ரேட் போனாலும் சரி, ஏஐ போனாலும் சரி, எல்லா மீட்டிங்லையும் குளோபல் சவுத் டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு என்ன மாதிரி சேஃப்கார்ட்னஸ் தரணும், விவசாயத்தில், கிளைமேட் சேஞ்சில், ஏஐயில், இது எல்லாத்துலேயும் என்ன மாதிரி ரோல் ப்ளே பண்ணணும் அப்படின்ற பாயிண்ட்டை இன்ஃப்ளூயன்ஸாக வைக்கிற ஒரு ஸ்டேஜுக்கு இந்தியா வந்துருச்சு. ஸோ இந்தியாவோட குளோபல் பொசிஷனை நம்ம என்ன பண்ணணும், ரீஅனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கணும். ஸோ எக்ஸாமில் கிடையாது, உங்களோட பர்ஸ்பெக்டிவ் இருக்கணும். எந்த நியூஸ் பார்த்தாலும் அதுக்கு இந்தியாவுக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்கும். என்ன ரீசன், பழைய இந்தியா கிடையாது, நியூ இந்தியா டெவலப்டு கண்ட்ரியாக மாறுறதுக்கான ஒரு பாத்துக்கு போயிட்டு இருக்கும். அப்போ இவ்வளோ ஷேப் மாறின இந்தியா எந்த விஷயத்தில் லேர்ன் பண்ணிக்கணும், ரெண்டு விஷயம். வாட் இஸ் பைபோலார்? இந்த 70 இயர்ஸ்க்கு முன்னாடி 1940s, 50s, 60s, 70s அந்த டைமில் ஒரு கண்ட்ரி இருக்குன்னா அதில் தனித்து இயங்க முடியாது. ஒன்று அமெரிக்கா சைடு போகணும், இல்லைன்னா சோவியத் யூனியன், ரஷ்யா சைடு போகணும். ரெண்டு கண்ட்ரியில் ஏதோ ஒரு கண்ட்ரி பக்கம் போய் தான் ஆகும். அப்படி என்ன அர்த்தம், குளோபல் லெவலில் ரெண்டு பெரிய கண்ட்ரி, ஒன்று யூஎஸ்ஏ, இன்னொன்று ரஷ்யா. மற்ற எல்லா கண்ட்ரிஸும் இந்த ரெண்டு கண்ட்ரி ஃபாலோ பண்ணுற கண்ட்ரிஸ். இப்போ அடுத்த இந்த ரெண்டு பேரை கொஞ்சம் கிராஸ் பண்ண யார் வரா, சைனா வந்துருச்சு. சைனாவும் யார், குளோபல் சவுத்தில் ஒரு கண்ட்ரி. அப்போ குளோபல் சவுத்லேருந்து ஒரு கண்ட்ரி வந்து செம்ம ஸ்ட்ராங்காக யூஎஸ்ஏக்கு எதிர்த்து உருவாகிட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ நம்மளோட கருத்து அது பேசும் அப்படின்னு யோசிச்சு வரணும். நம்ம கருத்து என்னது, டெவலப்பிங் கண்ட்ரி சார்பாக இருக்குன்னு எல்லாரும் யோசிச்சாங்க. பட் யூஎஸ்ஏ எப்படி வந்து எல்லாத்தையுமே டாமினேட் பண்ணுதோ அதே மாதிரி தான் சைனா என்ன பண்ணுது, ஒரு டாமினேஷன் பாலிடிக்ஸை உருவாக்குது. ஒரு பிக் பிரதர் டெமோக்ராட்டிக் பாலிடிக்ஸ் உருவாக்க முடியுது. அது என்ன பண்ணுது,
மற்ற கண்ட்ரியை தனக்குள்ள டிபெண்ட் ஆகுது, காசு கொடுத்து தனக்கு பின்னாடி ஃபாலோ பண்ணி வைக்குது. என்ன சொல்ற புரிஞ்சா? நான் ஒரு பொருள் கண்ட்ரி, ஓகே, இந்த எல்லா பொருள் கண்ட்ரிஸும் தன் நாட்டை வந்து டெவலப் பண்ண ஆசைப்படுறாங்க. அப்ப என்ன பண்ணணும்? கையில காசு இருக்காது. ஒன்னு USA பக்கம் போகணும், ரஷ்யா பக்கம் போகணும். ரஷ்யாவோட பவர் வந்து 1990s அப்புறம் வீக் ஆயிடுச்சு. ரஷ்யா விட்டுருங்க, இப்ப இருக்கிறது USA என்ன பண்ணும்? டவுன்லோட் பண்ணும். அது சொல்றது அவன் கேட்டாகும். நம்மளோட ஃபுல் ரிசோர்ஸையும் எக்ஸ்பிளைட் பண்ணுவான். அப்போ அந்த எக்ஸ்பிளேஷனுக்கு எதிர்த்து நம்ம டெவலப்பிங் கண்ட்ரீஸ்ல நம்ம ஹெல்ப் பண்ற ஒரு கண்ட்ரி வருவான்னு செக் பண்ணோம். அது யாரு? சைனா. பட் சைனா என்ன பண்ணுச்சுன்னா USA மாதிரி டாமினேஷன் பண்ணுது. அப்போ வேற ஒரு ஆல்டர்னேட்டிவ் கிடையாதா அப்படின்னு யோசிக்கிற டைம்ல தான் யார் இருக்கா? இந்தியா இருக்கு. ஸோ இந்த பாயிண்ட் புரிஞ்சுக்கணும். இப்போ இந்தியா வந்து குளோபல் சவுத்துல வாய்ஸா எல்லா இன்ஸ்டியூஷனும் பேசுது, இது ஒன்று. பட் USA சைனா மாதிரி இல்லாம ஒரு கண்ட்ரி ட்ரேட் பண்ணும்போது நமக்கு என்ன லாபமோ அதை மட்டும் பார்க்காம நம்ம ஆல்ரெடி இதை பற்றி பேசியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்தியா ஆஃப்ரிக்காவும் ட்ரேட் பண்ண போதுன்னா ஆஃப்ரிக்காவை எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும், இந்தியா எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும், ரெண்டு கண்ட்ரிஸ் என்ன பண்ணணும்? எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கணும் நாலேஜ். ஒன் வே ஆஃப் டிரான்சாக்ஷனாக இல்லாமல் ரெண்டு கண்ட்ரி இம்ப்ரூவ் ஆகிற மாதிரி டெமோக்ராட்டிக் ரிலேஷனை உருவாக்கணும். இது ஒரு பயங்கரமான சான்ஸ் இந்தியாவுக்கு. உங்களுக்கு புரியுதா? ரெண்டு ஆங்கிள். குளோபல் சவுத்லேயே இந்தியாவுக்கு மிகப்பெரிய போட்டி என்ன? சைனா. இப்போ சைனாவோட டாமினேஷனை குறைச்சிட்டு குளோபல் சவுத்தில் இந்தியா பெரியல் ஆகணும்னா ஃபர்ஸ்ட் அதை மாற்றிக்க வேண்டியது தன்னோட ஆட்டிடியூட், தன்னோட வே ஆஃப் ரிலேஷன் வித் அதர் கண்ட்ரிஸ். இது புரிஞ்சுல? பக்கம் கண்டினியூ பண்ணலாம். இது வரைக்கும் பேசின பாயிண்ட் ரிவிஷன் பண்ணிட்டு அவர் கண்டினியூ பண்ணலாம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், பட் ரிவிஷன் பண்ணலாம். ஸோ இந்தியா பிகம் தி லீடர் ஆஃப் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் சின்ஸ் 75 years. ஸோ இதுக்கப்புறம் இந்தியா இஸ் நாட் ஜஸ்ட் ஏ பார்ட்டிசிபென்ட். குளோபல் லெவலில் நடக்கிற டாக்ஸ்ல இந்தியா ஜஸ்ட் நாட் ஏ பார்ட்டிசிபென்ட். இட் வில் இன்ஃப்ளூயன்ஸ் தி டெசிஷன் மேக்கிங். குளோபல் பாலிசி டிஸ்கஷன்ல இந்தியாவோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்க போது முக்கியம் யார் சார்பா? குளோபல் சவுத் கண்ட்ரி சார்பா. அப்போ இந்த ஸ்டாண்டை இந்தியா ரிலைஸ் பண்ணிடுச்சு. அது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் மோடியோட ரீசன்ட் ஸ்பீச் ஜனவரி 2025 பிரவாசிய பாரதி திவாஸ். குளோபல் லெவலில் இருக்கிற இந்தியன்ஸ் கிட்ட பேசும்போது இப்போ இருக்கிற இந்தியா ஒரு குளோபல் டிஸ்கஷன்ல போகும்போது தனக்கு என்ன தேவையோ அந்த வாய்ஸை மட்டும் பேசுறது கிடையாது. குளோபல் சவுத் கண்ட்ரீஸோட கன்சர்ன்ஸ் என்னவோ அந்த கன்சர்னோட பேசுது. விச் மீன்ஸ் குளோபல் சவுத்தில் இந்தியா ஒரு லீடர்ஷிப் ரோல் எடுக்குதுன்னு அர்த்தம். இது ஒரு பாயிண்ட். அண்ட் குளோபல் சவுத் கண்ட்ரீஸ் டெவலப்பிங் கண்ட்ரீஸ், இந்த குளோபல் சவுத்தோட மீட்டிங் நடந்துச்சு, குளோபல் சவுத் சம்மிட் 2024. அந்த மீட்டிங்ல பேசப்பட்டது குளோபல் சவுத் கண்ட்ரியோட லீடரா இந்தியா இருக்க விருப்பம் இருக்கு. அதாவது டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு என்னென்ன தேவையோ அந்த ரிஃபார்ம்ஸை குளோபல் லெவலில் எல்லாத்தையும் உருவாக்கணும். அது இந்தியாவுக்கு முன்வைக்கும். ஸோ ஒரு ரெப்ரஸன்டேஷனாக பேசுகிற அளவுக்கு இந்தியா வளர்ந்துருக்குன்னா ஒரு ப்ரூஃப் இது. ஸோ இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோட இந்தியாவோட ஒர்க்கிங் ஸ்டைல் எப்படி இருக்கணும், இந்த ஒர்க்கிங் ஸ்டைல் எப்படி இருக்கணும் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கு? 1940s இந்தியா குளோபல் கூட எப்படி இன்ட்ராக்ட் பண்ணிச்சு. இப்போ 2000s அப்புறம் 2024 இந்த டைம்ல குளோபல் கூட இன்ட்ராக்ஷன் எப்படி இருக்கு? 1940s 50s 60s 70s இந்த டைம்லாம் இந்தியாவுக்கு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் கூட பேச பிடிக்காது. ஏன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் தான் நம்மளை அடிமையாக்குனாங்க, காலனைசேஷன், பாவர்ட்டி தள்ளினாங்க. அப்போ நான் என்ன பண்ண போறேன்? USA கூட பேச மாட்டேன், ரஷ்யா கூட பேச மாட்டேன். நான் அலைன் மூவ்மெண்ட், யாரு கூடயும் அலைன் ஆகாத ஒரு மூவ்மெண்ட், நான் அலைன் மூவ்மெண்ட், யாரு கூடயும் சேர மாட்டேன். பட் எந்த கண்ட்ரிலாம் காலனைசேஷன் பத்தி பேசுதோ அந்த கண்ட்ரி அப்போஸ் பண்ணும். அப்போ இன்டெரக்டா சொல்லணும்னா இந்தியாவுக்கு வந்து அந்த குளோபல் பவர் சொல்றாங்களே USA இந்த மாதிரி கண்ட்ரிஸ் கூட இன்டராக்ட் வச்சுக்க பிடிக்கல. அப்படி இருந்த கண்ட்ரி என்ன ரீசன்? இந்தியா வீக்கரா இருக்கு, போற கண்ட்ரியா இருக்கு இந்த டைம்ல. அப்போ அது கூட நம்ம USA மாதிரி வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் கூட நம்ம இன்டராக்ட் பண்ணும்போது நமக்கு மறுபடியும் ஆகும், எக்கனாமி லாஸ் ஆகும். ஏன்னா ஆல்ரெடி இந்தியா UK பிரிட்டன் உள்ள வந்து தான் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. மறுபடியும் இந்தியா வந்து இண்டிபெண்டன்ஸ் வந்ததுக்கப்புறம் அமெரிக்கா கூட போய் ஜாயின் பண்ணிச்சுன்னா அவன் என்ன பண்ணுவோம்? எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஸோ வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் கூட ட்ரேடே வச்சுக்க வேணாம், அது நமக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருந்த இந்தியா இப்போ வந்து வேற லெவலில் மாறிடுச்சு. ஃபர்ஸ்ட் அது இப்போ தனி கிடையாது, தனி கண்ட்ரி டெவலப் பண்ண இந்தியா இப்போ வந்து குளோபல் சவுத்தோட ரெப்ரஸன்டேஷனாக மாறிடுச்சு. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இப்போ அவ்வளோ பவர் இருக்கும்போது அவன் என்ன பண்ணுறான்? இந்தியா யாரெல்லாம் பவர்ஃபுல் கண்ட்ரிஸோ USA ரஷ்யா யூரோப்பில் இருக்க கண்ட்ரி எல்லா கண்ட்ரி கூடயும் ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்றான். லாஜிக் புரியுதா? டுவல் ஸ்ட்ராட்டஜி. டெவலப்பிங் கண்ட்ரீஸோட பிரதிநிதியாகவும் இருக்கிறான். இந்த டெவலப்பிங் கண்ட்ரீஸ்ல இந்த கண்ட்ரி மட்டும்தான் எல்லா டெவலப்டு கண்ட்ரீஸ் ஊருக்கும் போயிட்டு மோடி போறாரு, எல்லா டெவலப் கண்ட்ரீஸ் ஊருக்கும் போயிட்டு தனக்கு தேவையானதை பேசிக்கிறாரு. குளோபல் சவுத்துக்கு என்ன தேவையோ அந்த வாய்ஸும் பேசுறாரு. அப்போ குளோபல் சவுத்தோட வாய்ஸா குளோபல் நார்த்து கிட்ட ஒரு பிரிட்ஜா இருக்கிறது இந்தியா. தனக்கு தேவை ட்ரேடு பண்ணிக்குது, வாய்ஸாகவும் இருக்குது. இவ்வளோ இடத்துக்கு முன்னாடி அப்போ நான் அலைனா இருந்த ஒரு கண்ட்ரி வந்து எல்லா கண்ட்ரி கூடயும் ட்ரேட் வைக்கிற அளவுக்கு கான்ஃபிடன்ட் ஆயிடுச்சு. இந்த சேஞ்ச் புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். இது ஓகே இல்லை? பட் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தாலும் இந்தியாவுக்கு ஒரு போட்டி இருக்கு. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா எக்ஸாம் சொல்றேன். ஒரு ஆள், அவர் பேர் வந்து மிஸ்டர் சென். இவர் என்ன பண்ணிட்டாருன்னா அவர் வில்லேஜ்ல அவர் டிஸ்ட்ரிக்ட்ல தன்னோட கடை பிரான்ச்சை போட்டார். எல்லா ஊர்லயும் பிரான்ச் போட்டார். ஏரியா முழுக்க மல்டிபிள் பிரான்ச். ஒரு வில்லேஜ் எக்ஸாம் சொல்றேன், வில்லேஜ்ல இருக்கிற ஒரு ஆள் மிஸ்டர் சென். அவர் கடைக்கு போய் பொருள் வாங்கினீங்கன்னா ரொம்ப சீப்பா இருக்கும். அண்ட் அவரோட பொருள் வந்து எல்லா ஊர்லயும் அவைலபிளா இருக்கும். நீங்க தேடின அவசியம் கிடையாது. அவ்வளோ ரீச் கொண்டு வந்துட்டார். இப்பதான் மிஸ்டர் ரவி, யோசிக்க முடியுதா? மிஸ்டர் சென்னை யாரு? சைனாவோட ஒரு பிசினஸ் மேன். ரவி யாரு? இந்தியா ரெப்ரஸன்டேட்டிவ். இப்பதான் இந்தியா என்ன பண்ணுதுன்னா இதை காப்பியே பண்ண போகுது. எல்லா ஊருக்கும் தன்னோட பொருளை கொண்டு போறதுக்கு ட்ரை பண்ணுது. சீப் லெவல்ல லார்ஜ் ஸ்கேல் பிசினஸ் பண்ண ட்ரை பண்ணுது. அப்போ ஆல்ரெடி சைனா அதை உருவாக்கிடுச்சு. அப்படி என்ன பண்ண போற? எல்லா பொருளையும் சீப்பா விற்க ஆரம்பிச்சிடுச்சு. எல்லா ஊருக்கும் கொண்டு போயிடுச்சு. இப்போ நீ சைனாவோட ஒரு பொருளை சீப்பா உருவாக்க முடியுமா? சைனாவை விட எல்லா ஊருக்கும் கொண்டு போயிட முடியுமா? ஒரு சேலஞ்ச் இருக்கு. அப்போ இந்த சிச்சுவேஷன்ல
குளோபல் சவுத்தான இருக்கிற ரெப்ரசன்ட் லீடராக இருக்கிற நீ எப்படி சைனா பீட் பண்ண முடியும்? ஒன்று பண்ண முடியும். சைனாவோட ஆட்டிடியூட் இருக்குல்ல, மற்ற எல்லா கண்ட்ரிஸ் கூடயும், மற்ற எல்லா ஊர் கூடயும், அந்த ஆட்டிடியூட் வந்து யூஎஸ்ஏ மாதிரி தான் இருக்குது. யூஎஸ்ஏ ஒரு கண்ட்ரி கூட ரிலேஷன் வச்சுக்கும்போது டாமினேட் பண்ணும், எக்ஸ்பிளைட் பண்ணும். அதுதான் சைனா பண்ணுது. ஒரு கண்ட்ரி கஷ்டப்படுதுன்னா அந்த கண்ட்ரிக்கு லோன் கொடுத்து தர டிபெண்ட் ஆகுது. இந்த பாலிடிக்ஸை நீ மாற்றிட்டா, நீ டெமோக்ராட்டிக்காக நீ ஒர்க் பண்ணால் எல்லா கண்ட்ரிஸும் சைனா கிட்ட பொருள் வாங்குறத விட உங்ககிட்ட வந்துருவாங்க. என்ன சொல்ற புரிஞ்சா? சைனாவோட எல்லா கம்பெனிஸும் ஆப்பிரிக்காவில் போய் பிஸ்னஸ் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ண போகுது. என்ன சொல்ற புரியுதா? நம்ம கண்ட்ரி டெவலப் ஆகிறதுக்கு நம்ம ஊரில் தான் கம்பெனி அவசியம் கிடையாது. நம்ம கம்பெனி எல்லாம் ஒரு பிரான்ச் என்ன பண்ணலாம், ஆப்பிரிக்காவில் போட்டு அங்கிட்ட மக்களை பிஸ்னஸ் பண்ண வச்சு அவசரம் வரைக்கலாம். ஆப்பிரிக்காக்கு என்ன லாபம்? எந்த இண்டஸ்ட்ரி வராத போது இப்போ இண்டஸ்ட்ரி வருது, வேலை கிடைக்கும், ஜாப் கிடைக்கும், இம்ப்ரூவ் ஆகும். அது அவங்களுக்கான பெனிஃபிட். ஸோ சைனா ஆப்பிரிக்காக்குள்ள இன்வெஸ்ட் பண்ணுது. நீ என்ன பண்ண ஆசைப்படுற? ஆப்பிரிக்காக்குள்ள இன்வெஸ்ட் பண்ண ஆசைப்படுற. அப்போ உன்னோட இன்வெஸ்டிங் ஸ்டைல் இருக்குல்ல, அதை மாற்றிக்கும். இந்த பாயிண்ட் ஆல்ரெடி பேசினது தான் இன்ட்ரடியூஷன் பண்ணுறது. ஸோ உன்னோட ஆட்டிடியூட் மாற்றிக்கணும். ஃபர்ஸ்ட் குளோபல் சவுத்தோட கண்டிஷன் நம்மள புரிஞ்சுக்கும். அவங்க மைண்டுக்குள்ள என்ன இருக்கு? டெவலப்பிங் கண்ட்ரிஸ் தே டோன்ட் வாண்ட் அனதர் சைனா. இன்னொரு சைனா மாதிரி கண்ட்ரி தன்னை ஹெல்ப் பண்ணுறதுக்கு அவங்க விருப்பம் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி சைனா கிட்ட கடன் வாங்கி எக்கனாமிக் டிபெண்டன்ஸில் கஷ்டப்படுறாங்க. அண்ட் ஆல்சோ யூஎஸ்ஏ மாதிரி வெஸ்டர்ன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மாதிரி WTO இந்த மாதிரி இன்ஸ்டியூஷன்ஸ் நம்ம ஹெல்ப் பண்ணதில்ல, ஹெல்ப் பண்ணுற மாதிரி நம்மளை கண்ட்ரோல் பண்ணதில்ல. அந்த மாதிரி வெஸ்டர்ன் இன்ஸ்டியூஷன் ஷேப்பு எங்களுக்கு தேவையில்லை. ஸோ சைனா மாடலும் பிடிக்கல டெவலப்பிங் கண்ட்ரிஸ்க்கு, வெஸ்டர்ன் இன்ஸ்டியூஷன் மாடலும் பிடிக்கல. இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஒன்று ஆசைப்படுறாங்க. என்ன ஆசைப்படுறாங்க? ஈக்குவல் பார்ட்னர்ஷிப் அப்ரோச். தே நீட் எ ட்ரஸ்டட் லீடர். குளோபல் சவுத் நீட்ஸ் எ நியூ டெவலப்மெண்ட் மாடல். தட் மாடல் ஷுட் நாட் பி கண்ட்ரோல்டு பை ரிச் கண்ட்ரிஸ், வெல்த்தியர் கண்ட்ரிஸ் ஆர் Western powers. So what is the new development model? Global Development Compact. அதாவது ஒரு 2 கண்ட்ரியும் பேசிக்கி பிஸ்னஸ் பண்ண போதுன்னா 2 கண்ட்ரி டெவலப் ஆகணும், குளோபலி டெவலப் ஆகணும். குளோபல் சவுத் எல்லா கண்ட்ரியும் டெவலப் ஆகிற மாதிரி ஒரு காம்பாக்ட்ஃபுல் ஐடியா கொண்டு வரணும். பிக் பிரதர் மென்டாலிட்டியில் ஒர்க் பண்ணக்கூடாது. லைக் சைனா, அதாவது உனக்கு எந்த பொருளை ஆப்பிரிக்காவில் எக்ஸ்போர்ட் பண்ணால் உனக்கு யூஸ் ஆகுமோ அந்த மாதிரி பார்க்காம 2 கண்ட்ரிக்கும் என்ன தேவையோ அந்த ஸ்டைல் ஒர்க் பண்ணு. இன்டர்நேஷனல் ரிலேஷனில் ஹியூமன் சென்ட்ரிக் அப்ரோச்சை ஃபாலோ பண்ணு. ஃபார் எக்ஸாம்பிள், ஆப்பிரிக்கா போறியா, ஆப்பிரிக்கா இருக்க மக்களை ஸ்கில் பண்ணு. நம்ம கிட்ட ஸ்கில் இந்தியா ப்ரோக்ராம் இருக்கா, அதில் கிடைச்ச லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸை அதில் ஷேர் பண்ணு. பெண்களுக்கு ஆண்டர்பிரினர்ஷிப் உருவாக்குமா, ஸோ அங்கேயும் உமன் ஆண்டர்பிரினர்ஷிப்பை அதிகமாக்கு. கிளைமேட் சொல்யூஷன்ஸ் என்ன, டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபுட் செக்யூரிட்டி, வாட்டர் செக்யூரிட்டி, மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ், இது எல்லாத்துலேயுமே இந்தியா இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. அப்புறம் ஆஃப்ரிக்கா கூட நீங்கள் ட்ரேட் வச்சுக்கும் போது பிஸ்னஸ் பண்ணும்போது இது எல்லாத்துலேயும் அவங்களும் இம்ப்ரூவ் ஆகணும். நாலேஜை ஷேர் பண்ணிக்கணும். மீனிங் புரியுதா? எப்படி கிளாஸ் ரூமில் ஒரு டீச்சர் சொல்கிறத ஸ்டூடெண்ட் கேட்பாங்களோ இப்படி கூடாது. உங்களோட பிஸ்னஸ் மாடல் இப்படி கூடாது. 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி கொலாபரேட் பண்ணி சஸ்டைனபிள் ட்ரேடை உருவாக்கணும். ஸோ ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா இந்தியா மேலே ட்ரஸ்ட்டை உருவாக்குற ஒரு ஆல்டர்னேட்டிவ் இந்தியா உருவாக்கும். மீனிங் புரியுதா? ஆப்பிரிக்காவை நம்மளை சொன்னாங்கல்ல, இந்தியாவை டெவலப் பண்ண போகிறோம், UK உள்ள வருது. அந்த மாதிரி இந்தியா வந்து ஆப்பிரிக்கா டெவலப் பண்ண போகிறோம், இந்த மாடலை பார்க்கக்கூடாது. அப்போ ஆப்பிரிக்கா டெவலப் பண்ண போகிறோம்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்களோட எக்ஸ்பர்ட்ஸ்லாம் கொண்டு போயிட்டு அங்கே டீச் பண்ணுவீங்க. அது பண்ணாதீங்க. அந்த ஊரில் என்ன பண்ணுங்க, எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அந்த ஊர்லேயே ஸ்கூல் உருவாக்குங்க, அந்த ஊர்லேயே டீச்சர் உருவாக்குங்க, அந்த ஊர்லேயே லாங் டேர்ம் எஜுகேஷன் சிஸ்டம் உருவாக்குங்க. சிமிலர்லி டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில், கிளைமேட் சொல்யூஷனில், ஃபுட் செக்யூரிட்டியில், இது எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த கண்ட்ரி டெவலப் ஆகிற மாதிரி ஒரு ட்ரேட் ரிலேஷன் உருவாக்கணும். ஸோ இது வரைக்கும் பேசின எல்லா பாயிண்ட்டும் இங்கே கொடுத்துருக்குல, இந்த ஹெட்டிங் படிக்கல. இந்தியா ஆஸ் எ பிரிட்ஜ் பிட்வீன் குளோபல் நார்த் அண்ட் சவுத். ஆல்மோஸ்ட் முக்கியமான பாயிண்ட்டை கவர் பண்ணியாச்சு. பட் அகைன் இந்த ஆர்டிக்கலை ரீட் பண்ணுங்கள், ரிவைஸ் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ கிளாஸ் நோட் ஷேர் பண்ணுவோம்ல, அதில் நீங்கள் படித்து பாருங்கள். எல்லா லைன்ஸும் புரிஞ்சிச்சுன்னா ஓவர். இப்போ